நமது மெய்ப்பரும் நமது மீட்பரும் நமது ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, அருள்ஒளி இணையதளம் வழியாக வத்திக்கான் வானொலி நிகழ்ச்சிகளை நாள்தோறும் உங்களுக்காக நாம் ஒளிபரப்பி வருகிறோம். அருள்ஒளி இணையதளத்திற்காக தொகுத்து வழங்குபவர் உங்கள் அன்பிற்கினிய பேசால் தாஸ். லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை திரிகடுகம், கிறிஸ்தவ இலக்கியம் மற்றும் செய்திகள். திரிகடுகம். திரிகடுகம் பலரும் அறிந்திருக்கின்றோம். அது ஒரு மருந்து கூட்டு. சுக்கு, மிளகு, திப்பிலி என்கிற அந்த மூன்றையும் உள்ளடக்கிய ஒரு மருந்து கூட்டு. அதை போன்றே ஒவ்வொரு செய்யுளிலும் 3 மருந்து தன்மைகளை கொடுப்பதாக இந்த செய்யுள் வடிவம் அமைந்திருக்கிறது. அதுதான் திரிகடுகம். நல் ஆதனார் என்கிற ஒரு மாபெரும் புலவர் ஒரு 100 செய்யுள்களை இப்படி வடிவமைத்திருக்கிறார். ஆதன் என்றாலே ஆன்மா என்கிற ஒரு பொருளும் உண்டு. அப்படி ஒரு நல்ல ஆன்மா தமிழ் ஊடாக தமிழுக்கும் இந்த உலகுக்கும் மாபெரும் மருந்துகளை அள்ளி தந்திருக்கிறார். இங்கே இந்த 100 செய்யுள்களையும் நாம் தொடர்ச்சியாக பார்க்கவிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒரு செய்யுள், ஆனால் அந்த செய்யுளில் ஒரு கருத்தை மட்டுமே நாம் பார்க்கவிருக்கிறோம். இவ்வாறாக ஒரு செய்யுளுக்கு 3 நாட்களை நாம் எடுப்போம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற அந்த முதல் செய்யுள் திரிகடுகம் போன்ற மருந்து. அருந்ததி கற்பினார் தோளும் திருந்திய தொல் குடியின் மாண்டார் தொடர்ச்சியும் சொல்லின் அரில் அகற்றும் கேள்வியார் நட்பும் இம்மூன்றும் திரிகடுகம் போலும் மருந்து. இன்று நாம் பார்க்கின்ற அந்த முதல் கருத்து அருந்ததினார் போலும் கற்பு. அருந்ததி என்கிறவர் ஒரு பெண். அவர் வசிஷ்ட முனிவர் என்கிறவருடைய அன்பு மனைவி. கற்புக்கு மிகச்சிறந்த பெயர் பெற்ற ஒரு பெண் என்று சொல்லப்படுகிறது. அது கம்ப ராமாயணத்திலே வருகிற ஒரு கருத்து. ஆக இந்த அருந்ததி போன்ற கற்புடைய ஒரு பெண் இருக்கிறார் என்றால் அந்த பெண் யாரை மனம் முடித்திருக்கிறாரோ அவர்தம் அன்பு கணவருக்கு மாபெரும் மருந்து, சுக்கு போன்ற ஒரு மருந்து என்று நாம் பார்க்கிறோம். ஆக கற்புடைய ஒரு பெண் வீட்டில் இருப்பது இவர் கற்புடையவள் என்று பெருமை பாராட்டுவதற்குரிய ஏதோ ஒரு பண்பாடு என்பது மட்டுமன்று, அங்கே அந்த கணவர் நலம் பெறுவதற்கான மருந்தாகவும் அந்த கற்புடைய பெண் அமைகிறார். அதோடு இன்னும் சற்று நாம் நீட்டி சொல்ல வேண்டும். அது என்ன? அங்கிருக்கிற கணவனுக்கு மட்டுமல்ல, அவர் ஈன்றெடுத்திருக்கிற பிள்ளைகளுக்கும், அந்த வீட்டில் இருக்கிற பெரியவர்கள், உறவுகள் எவரென்றாலும் சரி, அவர்களுக்கெல்லாம் மருந்தாகவே அந்த கற்புடைய பெண் திகழ்கிறார். அருந்ததி என்கிற அந்த இலக்கிய கற்புடைய அந்த பெண் இங்கு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பெண்ணை போன்று இருக்க வேண்டும். ஒரு காலத்திலே ஒரு திரைப்படம் வந்தது. அதில் ஒரு பாட்டு என்ன வரும் அப்படின்னா, கம்பனுக்கு சொல்லுங்கள் அவன் கவிதை எழுதுவான், அந்த வள்ளுவனை கூப்பிடுங்கள் வாழ்த்து பாடுவான், அவள் பெயரோ அருந்ததி 50 ரூபா, இவள் பெயரோ அகலிகை 20 ரூபா. கற்புடைய பெண்களின் பெயரை வைத்துக்கொண்டு கற்பை விலை பேசுகின்ற ஒரு தொழில் நடக்கிறது என்பதை சாடுகிற வகையிலே அந்த பாட்டிற்கும், கற்பாம் மானமாம் கண்ணகியாம் சீதையாம் கடைத்தெருவில் விற்குதடா
ஐயோ பாவம் என்று வரும் அந்த கருத்து. ஆக அதில் வருகிற அந்த முதல் பெண் அருந்ததி. இந்த அருந்ததியை போன்ற கற்புடைய பெண்கள் இன்று திகழ வேண்டும். அப்படி என்றால் இன்றைக்கு நாம் உறுதியேற்க வேண்டும். வீடுகளில் இருக்கிற நம் பெண்கள், வீட்டில் இருக்கிற மனைவியோ தாயோ தங்கையோ மகளோ எவரென்றாலும் சரி, அவர்கள் கற்புடையவராக இருக்க வேண்டும். பெண்ணுக்கு மட்டுமன்று இந்த கற்பு என்பது ஏதோ ஒரு சொத்து, அது கடமை என்பது ஆண்களும் அந்த கற்புடைய தன்மையில் இருக்க வேண்டும். அப்படி என்றால் இங்கே நாம் ஒவ்வொருவருமே, குருக்களோ துறவிகளோ பொதுநிலையினர் எல்லாருமே கற்புடையவர்களாக திகழ வேண்டும் என்பது முதல் மருந்து. அதோடு கற்புடையவர்களாக இருக்கிறவர்களை மதித்து பாராட்டுவது நம்முடைய கடமை. மேலும் கற்புடையவர்களாகவே இங்கு பலரையும் உருவாக்க வேண்டும். அப்படி உருவாக்குவதற்கு அதற்குரிய சூழலையும் கட்டமைக்க வேண்டும். இப்படிப்பட்ட இந்த உறுதிப்பாடுகளை எல்லாம் இன்று நாம் எடுத்துக்கொள்வோம். இன்று நாம் பார்க்கவிருக்கும் ஒரு சொல் ஸ்திரீ அல்லது உமன். ஸ்திரீ என்றால் சமஸ்கிருத சொல், உமன் ஆங்கில சொல். இவற்றிற்கான தனித்தமிழ் சொல் என்ன? பெண். பெண் அதை நாம் பயன்படுத்தலாம். பெண் என்ற சொல்லை பயன்படுத்தலாம். கடவுளுக்கு திருவுளமானால் திரிகடுகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம். கிறிஸ்தவ இலக்கியம். இன்று நாம் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் தனது இறையருள் சிந்தனையால் வடித்த இயேசு காவியம் என்னும் உன்னத படைப்பின் தொடக்க பகுதியை தியானிக்கப் போகிறோம். விவிலியத்தின் யோவான் நற்செய்தியின் முதல் அதிகாரத்தை தழுவி கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் ஆழமான தத்துவங்களோடும் எளிய தமிழோடும் வழங்கியுள்ள ஆதியிலே வார்த்தை இருந்தார், ஆதியில் இருந்தார், அவர் பெயர் வாக்கு, ஆண்டவருடனே அவர்தாம் இருந்தார், ஆண்டவராகவும் அவரே இருந்தார், அவரிடமிருந்தே அனைத்தும் தோன்றின, ஆவி என்பது அவருள் இருந்தது, உயிரினும் அஃதே ஒளியாய் நின்றது, ஒளியை இவ்வுலகம் உணர மறுத்தது, இருளோ ஒளியை ஏற்க மறுத்தது, வேதனாம் அவரை விசுவசித்தோரும் ஏற்றுக்கொண்டோர் எல்லோருக்கும் கடவுளின் மக்களாய் கனியும் வாழ்வை அன்பு கனிந்து அவரே அளித்தார். வாக்கு மலர்ந்து மனுவுரு ஆனார். அவர் நினைவிருந்து நாம் அனைவோரும் அருளையும் அன்பையும் அடைந்தே வாழ்ந்தோம். வாக்கென உயிரை வழங்கும் இவரே. ஆடும் திரைகடலே உன்னை ஆடிடச் சொல்வது யார்? ஓடும் ஆறுகளே நீங்கள் ஓதும் பெயரது யார்? சுழலும் காற்றுகளே உங்கள் சீற்றம் யாராலே? வீசும் தென்றல்களே நீங்கள் பேசும் மொழியாரோ? பறவைகளே உங்கள் புகழின் நாயகர் யார்? கான கோயிலினமே உங்கள் கான தலைவர் யார்?
இந்த பாடலின் வரிகள் உலக படைப்பின் மகத்தான ரகசியத்தையும் அந்த படைப்பிற்கு ஆதாரமாக விளங்கிய இறைவனின் வார்த்தையை பற்றியும் மிக நுட்பமாக விளக்குகின்றன. காலம் என்ற ஒன்று தொடங்குவதற்கு முன்பே, அதாவது ஆதியிலேயே இறைவன் இருந்தார் என்பதையும் அவரோடு அவருடைய வாக்கு அல்லது வார்த்தை இருந்தது என்பதையும் கவிஞர் முதல் பத்தியில் உறுதிப்படுத்துகிறார். இந்த வார்த்தை என்பது இறைவனிடமிருந்து பிரிந்த ஒரு ஒலி அல்ல. அது இறைவனோடு இருந்தது மட்டுமல்லாமல் அதுவே இறைவனாகவும் இருந்தது என்பதுதான் இங்குள்ள ஆன்மீக உண்மை. இதன் மூலம் இறைவனுக்கும் அவருடைய வார்த்தைக்கும் இடையிலான பிரிக்க முடியாத ஆழமான உறவை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. விவிலியத்தில் வார்த்தையானவர் மனு உருவானார், நம்மிடையே குடிகொண்டார் என்று சொல்லப்படுவதை கவிஞர் வாக்கு மலர்ந்து மனுவுரு ஆனார் என மிகவும் கவித்துவமாக உருவகப்படுத்துகிறார். இது இறைவனின் பேரன்பு ஒரு மனித வடிவம் எடுத்து நம்மை தேடி வந்த மாபெரும் அதிசயத்தை சொல்கிறது. வானம் பூமி படைத்தவர் வார்த்தையாக வந்தார், நம் பாவ பாரம் சுமக்கவே மனிதனாக பிறந்தார் என்ற பாடல் வரிகள் விளக்குவது போல அந்த வார்த்தையே இந்த உலகத்தின் படைப்பிற்கும் மீட்பிற்கும் மூல காரணமாக இருக்கிறது. உலகில் நாம் காணும் வானம் பூமி மற்றும் ஒவ்வொரு அணுவும் அந்த வார்த்தையின் வழியாகவே தோன்றின என்பதை இந்த கவிதை வலியுறுத்துகிறது. இறைவனின் வார்த்தையில் ஆவி குடியிருந்தது என்பதன் மூலம் அது வெறும் பேச்சல்ல, அது உயிருள்ள ஒரு மாபெரும் சக்தி என்பதை நாம் அறியலாம். அந்த உயிரே மனிதர்களுக்கு ஒளியாக வந்து அறியாமை என்னும் இருள் நிறைந்த இவ்வுலகில் நல்வழி காட்டும் பேரொளியாக நின்றது. ஒளியே உலகின் இருளை அகற்றும் என்பது இயற்கையின் விதி என்றால், இங்கு இறைவனின் வார்த்தையே அந்த ஒளியாக மாறி மனித இதயங்களை வெளிச்சமாக்கியது. இருப்பினும் இருள் சூழ்ந்த இந்த உலகம் அந்த ஒளியை முழுமையாக உணர தவறிவிட்டது என்பதை கவிஞர் வருத்தத்துடன் பதிவு செய்கிறார். ஒளியை ஏற்க மறுத்து இருளிலேயே வாழ விரும்பும் மனித நிலையை இருளோ ஒளியை ஏற்க மறுத்தது என்ற வரி சுட்டிக்காட்டுகிறது. இருப்பினும் யாரெல்லாம் அந்த பேரொளியை முழு மனதோடு நம்பி விசுவசித்தார்களோ அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாக்கியம் கிடைத்தது. அவர்களை கடவுள் தனது சொந்த குழந்தைகளாக ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு ஒரு புதிய கனிவான வாழ்வை அளித்தார். இது ஒரு சாதாரண மனிதனுக்கு கிடைக்கும் ஆகச்சிறந்த கௌரவமாகும். இறைவனின் அன்பு கனிந்து அவரே இந்த வாழ்வை அளித்தார் என்பது நாம் தகுதியற்றவர்களாக இருந்தும் அவர் தன் கருணையால் நம்மை தேடி வந்தார் என்பதை சொல்கிறது. அவரது நினைவிலிருந்து நாம் அனைவரும் அருளையும் அன்பையும் அடைந்து வந்தோம். அந்த அன்பு இன்றும் நம்மை தூய்மையான வாழ்வில் நடத்தி செல்கிறது. கவிஞர் கபிலரின் கூற்றுப்படி, உலகம் ஒரு ஓவியம், அதை வரைந்தவன் இறைவன், அவன் கையில் இருந்த தூரிகையே அவனது வார்த்தை என்பதைப் போல இந்த உலகத்தின் ஒவ்வொரு அசைவும் அந்த வார்த்தையின் நிழலில்தான் நடக்கிறது. வேதம் ஓதுபவர்கள் அவரை போற்றினாலும் அவரை முழுமையாக விசுவசித்தவர்கள் மட்டுமே அந்த பலனை அனுபவிக்க முடியும். அறிவு மட்டும் போதாது, ஆழ்ந்த நம்பிக்கையே கடவுளின் மக்களை உருவாக்கும் என்பதை இக்கவிதை உணர்த்துகிறது. வார்த்தையாகவும் உயிராகவும் ஒளியாகவும் விளங்கும் இவரே நமக்கு வாழ்வின் எல்லா நன்மைகளையும் வழங்குகிறார். அன்னை தெரசா அவர்கள் சொன்னது போல, இறைவனின் வார்த்தை என்பது நம் இதயத்தில் ஒளிரும் ஒரு சுடர். அது அணையாமல் பார்த்துக் கொள்வதே நம் கடமை. கவிஞர் கண்ணதாசனின் இந்த உன்னதமான வரிகள் நம்மை படைத்த இறைவனின் வார்த்தையை பற்றிக் கொண்டு ஒளியின் மக்களாக வாழ நமக்கு அழைப்பு விடுக்கின்றன. செய்திகள். விளையாட்டை அதன் உண்மைத்தன்மையுடன் அணுகும்போது அது உழைப்பு, அர்ப்பணிப்பு, தோல்விகள் மற்றும் மீண்டும் எழுதல் ஆகியவற்றை பேசும் ஒரு மொழியாக திகழ்கிறது என்று திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் கூறினார். ஏப்ரல் 9 வியாழனன்று மிலன் மற்றும் கார்டினா டி அம்போசோ நகரங்களில் இடம்பெற்ற குளிர்கால போட்டிகளில் பங்கேற்ற இத்தாலிய ஒலிம்பிக் மற்றும் மாற்றுத்திறனாளர் ஒலிம்பிக் விளையாட்டு வீரர்களை திருப்பிடத்தில் சந்தித்த போது இவ்வாறு கூறிய திருத்தந்தை, இந்த போட்டிகள் ஒரு சிறந்த போட்டியாக அமைந்தது மட்டுமல்லாமல் ஆழமான மனிதநேய, கலாச்சார மற்றும் ஆன்மீக செய்தியையும் பகிர்ந்துள்ளன என்று தெரிவித்தார். குறிப்பாக இந்த போட்டிகளில் மனித எல்லைகளுக்குள்ளும் புதிய பலங்களை கண்டறிய முடியும் என்பதையும் அது பலருக்கு உந்துதலாக அமையும் என்பதையும் நாம் கண்டோம் என்று திருத்தந்தை கூறினார். தொடர்ந்து, விளையாட்டு ஒருவரது பண்பை உருவாக்குகிறது என்றும்
முழுமையான மனிதனாக ஒருவரை வளர்த்தெடுத்து சமநிலையை கற்றுக் கொடுக்கிறது என்றும் குறிப்பிட்ட திருத்தந்தை, சகோதரத்துவத்தை இழக்காமல் போட்டியிடவும், மாண்புடன் தோல்வியை ஏற்றுக்கொள்ளவும், ஆணவமின்றி வெற்றியை சுவைக்கவும் அது கற்பிக்கிறது என்றும் சுட்டிக்காட்டினார். ஏப்ரல் 8ஆம் நாள் இடம்பெற்ற புதன் பொது மறைக்கல்வி உரையின் இறுதியில் மத்திய கிழக்கில் பல வாரங்களாக அதிகரித்து வரும் பதற்றமான சூழல் குறித்து திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் தனது ஆழ்ந்த கவலையை வெளிப்படுத்தினார். ஏப்ரல் 7ஆம் நாள் செவ்வாய் அன்று மாலை வெளியான 2 வார கால போர் நிறுத்தம் குறித்த அறிவிப்பை குறித்து பேசிய திருத்தந்தை அவர்கள் அதனை மிகுந்த மனநிறைவோடும் ஒரு பெரிய நம்பிக்கையின் அடையாளமாகவும் வரவேற்பதாக தெரிவித்தார். புனித பேதுரு பேராலய வளாகத்தில் கூடியிருந்த நம்பிக்கையாளர்களிடம் பேசிய திருத்தந்தை அவர்கள் பேச்சுவார்த்தைகள் மீண்டும் தொடங்கப்படுவதன் மூலம் மட்டுமே நம்மால் போரை நிறுத்த முடியும் என்று தெரிவித்தார். தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரும் தூதரக முயற்சிகளுக்கு இறைவேண்டல் மூலம் ஆதரவு தருமாறு அங்கிருந்த நம்பிக்கையாளர்களை கேட்டுக் கொண்ட திருத்தந்தை அவர்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட முன்வரும் நல்லெண்ணமே உலகம் முழுவதும் நிலவும் பிற மோதல்களுக்கு தீர்வு காண்பதற்கான ஒரு கருவியாக மாறக்கூடும் என்று சுட்டிக்காட்டினார். மத்தேயு நற்செய்தியில் இடம்பெற்றுள்ள இத்தகைய சிறு பிள்ளை ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவரெவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார் என்ற இறைவார்த்தையை மையமாக கொண்டு இந்த குழந்தைகளில் ஒருவர் கூட என்ற மைய கருத்தை 2026ஆம் ஆண்டிற்கான 112வது உலக புலம்பெயர்ந்தோர் மற்றும் அகதிகள் தினத்திற்கான தலைப்பாக திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் அறிவித்துள்ளார் என்று வத்திக்கானின் ஒருங்கிணைந்த மனித மேம்பாட்டுத்துறை தெரிவித்துள்ளது. இந்த தலைப்பின் வாயிலாக புலம்பெயர்தலில் நேரடியாக பாதிக்கப்பட்டுள்ள சிறுவர்கள் மீது திரு அவை கொண்டுள்ள அக்கறையை வெளிப்படுத்திய திருத்தந்தை, நற்செய்தி நமக்கு கற்பிப்பது போல அவர்கள் ஒவ்வொருவரையும் வரவேற்க வேண்டிய கடமையை எடுத்து காட்டியுள்ளதாக இந்த அறிக்கை குறிப்பிட்டுள்ளது. ஆப்பிரிக்காவின் தென்மேற்கு பகுதியில் அமைந்துள்ள அங்கோலாவிற்கு திருத்தந்தை அவர்கள் வருகை தருவிருப்பதை ஒரு மகத்தான அருளாகவும் ஆசிர்வாதமாகவும் கருதுவதாக வியானா மறைமாவட்ட ஆயர் எமிலியோ கம்பலேலோ அவர்கள் தெரிவித்துள்ளார். அமைதியின் தூதராக வரும் திருத்தந்தை அவர்கள் அங்கோலா மக்களின் நம்பிக்கையை உறுதிப்படுத்துவார் என்றும் அவர் உறுதிபட தெரிவித்துள்ளார். 1489ஆம் ஆண்டிலிருந்து தொடங்கும் அங்கோலாவின் வரலாற்று சிறப்புமிக்க கிறிஸ்தவ வேர்களை எடுத்துக்காட்டிய ஆயர் அவர்கள் மேலும் திரு அவைக்கான முதல் ஆப்பிரிக்க தூதரான அந்தோனியா மனுவல் நசாகா நேவுண்டா போன்ற முக்கிய ஆளுமைகளையும் கோடிட்டு காட்டினார். மேலும் வியானா மறை மாவட்டத்தில் உள்ள 40 லட்சம் கத்தோலிக்கர்களை வழிநடத்தும் ஆயர் சும்பலேலோ அவர்கள் திருத்தந்தையின் வருகைக்காக இறைமக்கள் தங்களை ஆன்மீக ரீதியில் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அழைப்பு விடுத்துள்ளார். இறைவேண்டல், மறைக்கல்வி மற்றும் சமூக கூட்டங்கள் வழியாக தங்களை தயாரிப்பதன் மூலம் திருத்தந்தையின் செய்தி தற்போதைய சமூக சவால்களுக்கு மத்தியில் மனமாற்றத்தையும் நம்பிக்கையையும் ஏற்படுத்தும் என்று அவர் தெரிவித்துள்ளார். லாகூர் உயர் மறைமாவட்டத்தில் உயிர்ப்பு பெருவிழா கொண்டாட்டங்களின் போது இடம்பெற்ற வன்முறை சம்பவம் அங்குள்ள கத்தோலிக்க மக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக பீதேஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஏப்ரல் 5 ஞாயிறன்று பஞ்சாப் மாநிலத்தின் குஜ்ரன்வாலாவில் கிளாஸ்கே நகரில் அமைந்துள்ள புனித பிரான்சிஸ் அசிசியார் தேவாலயத்தைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட இறைமக்கள் பங்கேற்ற அதிகாலை உயிர்ப்பு பெருவிழா பவனி திட்டமிட்டு இலக்கு வைக்கப்பட்டது என்றும் அதிவேகமாக வந்த லாரி ஒன்று அந்த மக்கள் கூட்டத்திற்குள் புகுந்து இந்த தாக்குதலை நடத்தியது என்றும் அச்செய்தி நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. இந்த தாக்குதலை மத சகிப்புத்தன்மையற்ற தன்மையை வெளிப்படுத்தும் ஒரு குற்றவியல் வன்முறை என்று கண்டித்துள்ள பாகிஸ்தான் கத்தோலிக்க ஆயர் பேரவையின் சமூக தொடர்பு ஆணையத்தின் நிர்வாக செயலாளரான அருள்பணி கைசர் பெரோஸ் அவர்கள் இது குறித்து காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். ஈரானில் தாக்குதல்கள் நிறுத்தப்பட்டு வான்வெளி அமைதிக்கு திரும்பியிருந்தாலும் சிறுவர்கள் மீதான வன்முறையின் தாக்கம் நீண்டகால விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது என்றும் அதை குறைத்து மதிப்பிடக்கூடாது என்றும் யூனிசெஃப் நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஈரானில் அண்மையில் அறிவிக்கப்பட்ட போர் நிறுத்தத்தை வரவேற்றுள்ள அந்நிறுவனம் பெருமளவிலான துயரங்களை அனுபவித்து வந்த ஈரானிய சிறுவர்களுக்கும் குடும்பங்களுக்கும் நம்பிக்கை அளிக்கும் ஒரு முக்கிய நடவடிக்கையாக இந்த போர் நிறுத்தம் அமையும் என்று தெரிவித்துள்ளது. இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசிர் பெறுங்கள். இதுவரையும் நீங்கள் செவியுற்றது வத்திக்கான் வானொலியின் இன்றைய நிகழ்ச்சிகள். மீண்டும் மற்றொரு வத்திக்கான் வானொலி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு விடைபெற்றுச் செல்வது உங்கள் அன்பின் பேசாலை தாஸ்.